எங்க பாப்பா மூத்தாயிட்டாங்க, என் அம்மா மூத்தாயிட்டாங்க, அவங்க தனியா இருக்கிறாங்க கபூர்ல, அவங்க கூட நான் இருக்கணும். யாரும் இருக்க முடியாது சகோதரர்களே, யாரும் இருக்கவும் மாட்டாங்க சகோதரர்களே. இருக்கக்கூடிய மக்களை பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. நீ உலகத்துல ஓதிய அந்த குர்ஆன் இந்த கபூர்ல உனக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அந்த குர்ஆன் இந்த கபூர்ல உனக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குது சொன்னாங்க. அவன் உலகத்துல செய்த நல்ல அமல் மட்டும் அவனோட கபூர்ல இருக்கும். அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய இக்லாஸான அந்த அமல் அவனுடைய உள்ளத்தை மாற்றும், அவனுடைய தக்வாவை உருவாக்கும். அல்லாஹ்வுக்காக நீ செய்த உம்ரா, அல்லாஹ்வுக்காக நீ செய்த அந்த உம்ரா, அதனுடைய நன்மையை அல்லாஹ் கொண்டு வரான். எங்க? கபூருக்குழியில கொண்டு வந்து கொடுக்கறான். இந்தா நீ செய்தத, உன்னுடைய காசு பணம் போயிருச்சு, உன்னுடைய சொந்த பந்தங்கள் போயிருச்சு, எல்லாரும் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா உலகத்துல நீ அல்லாஹ்வுக்காக செய்த பாத்தியா, இக்லாஸோடு, ஈமானோடு, தக்வாவோடு, இறை அச்சத்தோடு இந்த அமலை உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் கொண்டு வந்து கபூருக்குழியில நம்ம இடத்துல கொடுப்போம்.